பக்ரீத்துக்கு ஆடு வாங்குறதுக்காண்டி கடந்த வருடம் வாடிப்பட்டியில் இருக்கிற ஆயிஷா அம்மா பண்ணையில் ஒரு கிடா வந்து 8000 ரூபா கணக்கு பண்ணி நானே எனது நண்பர்கள் உறவுக்காரர்கள் எல்லா பேரும் இங்கே சிவகங்கையில் மட்டும் 100க்கும் மேற்பட்டவர்கள் மொத்தத்தில் தென் மாவட்டங்களில் 1000 பேர்த்துக்கு மேலே உள்ளவங்க கடந்த வருடமே ஒரு வருடத்திற்கு முன்பே பணம் கட்டி வச்சுருந்தோம். ஒரு கடந்த 2 வருடங்களாக அவங்க பக்ரீத்துக்கு நாள் ஆடு வந்து எல்லாத்துக்கும் விநியோகம் செஞ்சுக்கிருந்தாங்க. இந்த வருடமும் அது போல் செய்வாங்க அப்படிங்கிறத நம்பி நாங்கள் எல்லா பேருமே வந்து மொத்தமாக இங்கே சிவகங்கையில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் கட்டியிருக்கோம். எல்லாத்துக்கும் நேற்று வரைக்கும் ஆடு வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் நேற்று மத்தியானத்துக்கு மேலே ஃபோன் எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவங்க எல்லா பேருமே பணம் கட்டி இப்போ ஏமாந்து நிற்கிறோம். பக்ரீத் நேரத்தில் ஆடு விலை அதிகமாக இருக்குங்கிறதுக்காண்டி ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் பணம் கொடுத்து வச்சுருந்து அவங்க கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் எல்லாமே முன்கூட்டி செஞ்சு வச்சுருந்தோம். இப்போ கடைசி நேரத்தில் அவங்க ஃபோனே எடுக்காமல் இன்றைக்கி பக்ரீத்துக்கு ஆடு கொடுக்காம ரொம்ப எல்லாரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி நாங்கள் யாருமே குர்பானி கொடுக்காம ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம். இவங்க மேலே ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற ஸ்கேமு மற்றபடி வேறு யாரும் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த செய்தி வழியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் ஆடு வந்துட்டு 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 2 ஆடு 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு நான் 3 ஆடுக்கு நான் பணம் கட்டியிருந்தேன். எனது நண்பர்கள் உறவுக்காரர்கள் எல்லா பேருமே சேர்ந்து நாங்கள் மட்டுமே ஒரு 45 ஆடு எங்கள் தெருவில் மட்டுமே கட்டியிருந்தோம். இந்த ஊரில் மட்டும் ஒரு 108 பேர் வந்துட்டு பணம் கட்டியிருந்தோம். மொத்தத்துக்கு யாருக்குமே அவங்க பணம் வராமல் யாருக்கும் எந்த ஒரு ஆன்சருமே சொல்லாமல் அவங்க முன்கூட்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆடு வராது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நான் மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். கடைசி நேரம் வரைக்கும் இந்த வரும் அந்த வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாத்தையுமே அவங்க எல்லாரும் மொத்தமாக ஏமாற்றி இப்போ கோடிக்கணக்கான ரூபா வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க.